சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படத்துக்கான டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மிட் அல்லது ஆகஸ்ட் எண்டில் இருந்து வேட்டையன் படத்திலிருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வெளியாகும். அந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகிறது. விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வெளியாகும் அப்படின்னு அஜித்குமார் ரசிகர்கள் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட்டை வெளியிட்டுட்டாங்க. அதாவது விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இல்லை அப்படின்னு அஜித்குமார் ரசிகர்களே சொல்லப்பட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அது போக்கணும் அப்படின்னு செகண்ட் லுக் போஸ்டரா 2 லுக்காக வெளியிட்டிருக்காங்க. அதில் செகண்ட் லுக்கில் ஒரு லுக்கில் கையில் கன் வச்சுட்டு இருக்காரு அஜித்குமார். அந்த லுக்கு பார்க்கும்போது எனக்கு பெருசாக பிடிக்கல. இன்னொரு லுக் போஸ்டரில் அஜித்குமார் மாசா இருக்காரு டிரைவ் ஓட்டிட்டு. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறது தியேட்டர்ஸ்ல. அந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து அடுத்த அப்டேட்ஸ் வெளியாகும். அந்த படத்துல இருந்து விஜய் சேதுபதியுடைய மகாராஜா படம் ஜூலை 12 நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது. தியேட்டர்ஸ்ல வெளியாகி இந்த படம் பிளாக் பஸ்டரா ஆனது. ஓடிடியில் ரிலீஸ் ஆகி என்ன ரெஸ்பான்ஸ் வருது இந்த படத்துக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கல்கி 2898 ஏடி படம் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 900 கோடிக்கு மேல வசூல இருக்கு அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. 11 நாட்களுக்கான தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் இந்த படம் 36 கோடிக்கு மேல வசூல இருக்கு. தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைடா கிராஸ் கலெக்ஷன் என்ன பண்ணுது டோட்டலா கல்கி 2898 ஏடி படம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானால மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர், அதே போல் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் ரோமியோ பிக்சர்ஸ், அதே போல் கேரளா ரிலீஸ் பார்ட்னர் கோகுலம் மூவிஸ், ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ரிலீஸ் பார்ட்னர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். லக்கி பாஸ்கர் படம் செப்டம்பர் 7 வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகிறது. தெலுங்கு, மலையாளம், தமிழ் மற்றும் ஹிந்தி லாங்குவேஜஸ்ல அப்படின்னு அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை கூட அந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. தங்களான் ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வழியாக வெளியிட்டாங்க. சேன் விக்ரம் ரசிகர்கள் ரொம்பவே வெயிட் பண்ணாங்க எப்போ ட்ரைலர் அப்டேட் வெளியாக அப்படின்னு. இந்த ட்ரைலருக்கான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்க்கும்போதே நல்லா இருக்கு. அதே போல் ட்ரைலருக்கான ப்ரோமோ வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நாளை 5 PM வெளியாக போகிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு நியூ போஸ்டருடன் அந்த படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகிறது தியேட்டர்ஸ்ல. ட்ரைலர் கூடவே ரிலீஸ் டேட்டும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நானியோடைய சூர்யா சாட்டர்டே கேரக்டர் போஸ்டர் வெளியாயிருக்கு. பிரியங்கா மோகன் கேரக்டர் நேம் சாருலதா. ஆகஸ்ட் 29 இந்த படம் தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. சந்தானம் நெக்ஸ்ட் படத்துக்கான டிடி ரிட்டர்ன்ஸ் சீக்வல் அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் டைரக்ஷன் பண்ண பிரேம் ஆனந்த் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. தி ஷோ பீப்புள் அண்ட் மேடு ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அந்த படத்தை. சிவராஜ்குமாரோடைய பைரவன கோனி பாட்டா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு. ஏம்நாத் ராயோ டைரக்ஷன் பண்ண சப்த சகரதாச்சே எல்லோ டைரக்ஷன் பண்றாங்க அந்த படத்தை. வணங்கான் ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகிறது தியேட்டர்ஸ்ல. அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 தூருல் இந்த படம் தமிழ்நாடு தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுறது ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட். இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறாங்க. கேம் சேஞ்சரில் ராம் சரண் போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒன்லி 15 நாட்கள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குது அப்படின்னு டைரக்டர் சங்கர் சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் செப்டம்பர் மந்தில் ரிலீஸ் ஆக போகிற பெரிய படங்களை பற்றி பார்க்கலாம். தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகிறது. லக்கி பாஸ்கர் படம் செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆக போகிறது. தேவார படம் செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆக போகிறது. அதே செப்டம்பர் 25 அமரன் படத்தையும் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்களாம். மோகன்லாலுடைய பேரஸ் படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. ராயன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜூலை 26 இந்த படம் தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. தனுஷ் நடிச்சிருக்காரு இந்த படத்தில்.